பெண்கள் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பார்கள், ஆனால் பாத்திரத்தை மட்டும் விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது ராமானுஜா. இப்போது திடீரென்று மாமி ஒரு பொருளை கேட்டார்கள், உடனே கொடுத்து விட்டேன். அதற்கு பாத்திரம் தானே பயன்பட்டது. அதற்கு தான் பெண்கள் பாத்திரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அடியேன் விளையாட்டாக சொன்னேன் அம்மா. சரி காந்திமதி, நான் வருகிறேன். வாருங்கள் மாமி. ராமானுஜா, என்ன ஆயிற்றாம்? குரேசனின் அம்மா இப்போது எப்படி இருக்கிறார்கள்? விஷக்காய்ச்சல் தானாம். சற்று கடுமையாகத்தான் இருக்கிறது. எல்லோருமே சற்று சோகமாகத்தான் அகத்திற்குள் வளைய வந்து கொண்டிருக்கிறார்கள். வீடே களையிழந்துதான் காணப்படுகிறது. மிகவும் திறமையான வைத்தியர் என்று சொன்னாரே அந்த கணக்கு பிள்ளை, அப்படியுமா இன்னும் குணமாகவில்லை? வைத்தியர் என்னமோ இன்னும் 2 நாட்களில் குணமாகிவிடும் என்று நம்பிக்கையோடு தான் இருக்கிறார். குரேசன் எப்படி இருக்கிறான்? அவனுக்கும் உள்ளுக்குள் ஒரு வருத்தம் இருக்கத்தான் இருக்கிறது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பக்குவமாக நடந்து கொள்கிறான். சரிதான். அம்மா மீது இருக்கும் பரிவையும் பாசத்தையும் வெளிக்காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே அழுத்தி வைத்துக் கொண்டிருப்பது பக்குவமா? நாளைக்கே எனக்கே உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் நீயும் இப்படித்தான் பக்குவமாக நடந்து கொள்வாயோ? அம்மா, எதற்காக நீ இப்படி வீண் கற்பனை செய்து கொள்கிறாய்? அடியேன் குரேசனின் பற்றற்ற நிலையைச் சொன்னேன், அவ்வளவுதான். அதற்காக அம்மாவின் மீது குரேசனுக்கு பாசம் இல்லை என்று அர்த்தமில்லை. பெரியம்மா, வீணாக கவலைப்படாதீர்கள். வயது ஆக ஆக சிலருக்கு இப்படி ஒரு பக்குவம் வந்துவிடும். குரேசனின் தந்தையும் கூட சற்று கவலையுடன் காணப்பட்டாரே தவிர தன் வருத்தத்தை பெரிதாக வெளிக்காட்டவில்லை. எனக்கும் கூட தான் வயதாகிக் கொண்டிருக்கிறது. அன்று இரவு முழுவதும் ராமானுஜன் அகத்திற்கு வரவில்லையே என்று என் வருத்தத்தை வெளியே காட்டாமல் மனதிற்குள்ளேயே அழுத்தி வைத்துக் கொண்டாயிருந்தேன். பாசம் நெஞ்சில் நிறைந்திருக்கும் போது பக்குவத்திற்கெல்லாம் அங்கே இடம் இல்லை. இல்லை பெரியம்மா, நீங்கள் நினைப்பது தவறு. ராமானுஜர் அண்ணா உங்கள் மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அதேபோல் பெரியப்பாவும் உங்கள் மேல் உயிரையே வைத்திருக்கிறார். அதை அவர்கள் அனைவருக்கும் தெரியும்படி வெளியே காட்டுவதில்லை. சொல்லப்போனால் அப்படி வெளிப்படையாக அன்பையும் பாசத்தையும் காட்டுபவர்கள் மேல் சற்று சந்தேகம் கூட வருகிறது. ஒருவேளை அது போலியான பாசமோ என்று. இல்லை கோவிந்தா, ஒரு பெண்ணின், முக்கியமாக ஒரு தாயின் மனதை ஆண்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் வெளிப்படையாக அன்பை காட்டுவதைத்தான் மிகவும் விரும்புவார்கள். குரேசனும் அவன் தந்தையும் கூட பாசத்தை சற்று வெளிக்காட்டினால் அந்த தாய் சீக்கிரம் குணமடைவாள் என்று எனக்கு தோன்றுகிறது. சரியம்மா, உன் மனதுக்குள் இருக்கும் ஆதங்கத்தை இப்போது நான் புரிந்து கொண்டேன். ஆனாலும் நீ சற்று அதிகமாகவே உணர்ச்சி வசப்படுகிறாயோ என்று எனக்கு தோன்றுகிறது. உணர்ச்சி வசப்படுவேன், நிச்சயம் உணர்ச்சி வசப்படுவேன். தாய் என்ற ஸ்தானத்தில் தன் மகனிடம் சில எதிர்பார்ப்புகள் தாய்க்கு இருக்கத்தான் செய்யும். அதை நிச்சயம் நான் எதிர்பார்ப்பேன். அதை தவறு என்று நீ சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரியம்மா, நமக்குள் எதற்கு வீண் தர்க்கம்? கோவிந்தா, சீக்கிரம் ஸ்நானம் செய்துவிட்டு புறப்படு. நாம் தமிழ் பாசுர வகுப்பிற்கு போக வேண்டும். வீராவும் காளியும் காத்துக் கொண்டிருப்பார்கள். வா, சீக்கிரம் புறப்படு. சரி அண்ணா. மாதவா, வா மாறனேர் நம்பி. அடியேன் வந்தது கூட தெரியாமல் என்ன யோசனை? முகத்தில் ஏன் இத்தனை சோகம்? என்ன மாறனேர், ஏதோ தெரியாதது போல் கேட்கிறாய்? மாதவா, அடியனால் எதையும் அனுமானிக்க முடியவில்லை. நீயே சொல்லேன். என் கல்யாண விஷயம் பாதையில் நின்று விட்டதே, அதை நீ அறிவாய் அல்லவா? ஓ, அதற்காகவா இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்?
இந்த இடத்தில் பெண் கிடைக்கவில்லை என்றால் வேறு இடத்தில் அமைய போகிறது. இதற்கு போய் போதும் மாறனேர். ஆளாளுக்கு மனம் போனபடி ஏதேதோ சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அத்திம்பேரும் அக்காவும் பெண்ணை பார்த்துவிட்டு ஆஹா ஓஹோ என்று வர்ணித்து என் மனதில் ஆழமாக ஆசையை விதைத்து விட்டார்கள். நானும் அந்த பெண்தான் என் மனைவி என்று தீர்மானித்து விட்டேன். இப்போது திடீரென்று வேலை, நிலம், அது இது என்று காரணம் சொல்லி என் கனவை கலைத்து விட்டால் என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? எனக்கு இது பெருத்த அவமானம். அதற்காக இப்பொழுது என்ன செய்ய முடியும் மாதவா? நான் அந்த பெண்ணைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று புரிந்து பெண் அகத்தில் அவகாசம் வாங்கியாவது கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நன்றாக இருக்கிறது மாதவா நீ பேசுவது. இவ்வளவு நடந்த பிறகும் அந்த பெண்தான் வேண்டும் என்று அவர்கள் அகத்திற்கு போனால் அதுதான் உனக்கு பெருத்த அவமானம். உன்னை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்று பார்க்காமல், உன் அத்திம்பேரின் உயர்வை பற்றி பார்க்காமல், அல்பமாக 2 வேலி நிலத்தை வைத்து உன்னை மதிப்பிட்டு பார்க்கிறவர்களை நீ சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறாயே, இது உனக்கே தவறாக தோன்றவில்லையா? இது போன்ற பெண்வரனைச் சேர்ந்தவர்கள் உன் அத்திம்பேரை போன்ற மகாபாகவதருடன் சம்பந்தம் வைத்துக் கொள்ள சற்றும் பொருத்தமானவர்கள் இல்லை. இல்லை மாறனேர், உன்னை போல் என்னால் சிந்திக்க முடியாது. நீ உன் வாழ்க்கையை ஆச்சாரிய சேவை, பக்தி என்று அதை ஒட்டியே அமைத்துக் கொண்டிருக்கின்றாய். அதனால் உன்னால் என் மனநிலையை புரிந்து கொள்ள முடியாது. எனக்கென்று எவ்வளவோ ஆசைகள் இருக்கின்றன, எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. யாருக்காகவும் எதற்காகவும் நான் அதை விட்டுக் கொடுக்க மாட்டேன். இது என் கௌரவ பிரச்சனை. எப்பாடுபட்டாவது அந்த பெண்ணை நான் மணந்தே தீருவேன். அவள்தான் என் வாழ்க்கை. ஏன் மாதவா ஒரு குழந்தை போல் பேசுகிறாய்? எத்தனை நாட்களாக அந்த பெண்ணை உனக்கு தெரியும்? 1-2 வாரங்களாக தெரியுமா? அதிலும் நீ இன்னும் அந்த பெண்ணை பார்க்க கூடவில்லை. உன் அக்கையார் சொன்னதை வைத்து நீயாகவே ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டாய். கேள்விப்பட்ட ஒரு பெண்தான் உன் வாழ்க்கை என்கிறாயே, அப்படியானால் இத்தனை வருடங்களாக நீ வாழ்ந்த வாழ்க்கை அனைத்தும் வீணா? சிறு வயது முதல் உன்னோடு வாழ்ந்து வரும் சொந்தங்களுக்கு அர்த்தமே இல்லையா? யாரோ ஒரு பெண் முதற்பட்சம், உன் அத்திம்பேரும் அக்கையாரும் 2ஆம் பட்சமா? நான் அப்படி நினைக்கவில்லை. என் அத்திம்பேர் தான் என்னை 2ஆம் பட்சமாக நினைக்கிறார். என் அக்காவை பொறுத்தவரை அத்திம்பேர் சொல்வதுதான் வேத வாக்கு. என் சொந்தங்கள் யாரும் எனக்கு உதவ மாட்டார்கள். என் பிரச்சனையை நானே தீர்த்துக் கொள்ள வேண்டியதுதான். இனி யாரையும் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்பி மாதவா, சுவாமி கூப்பிடுகிறார். நான் பிறகு வந்து பேசுகிறேன். அடியேன் தாசன். மாரணேன நம்பி, அந்த ஒரு செல்வந்தர் நம் அகத்திற்கு வந்தார் அல்லவா? வெங்கடாச்சலம் என்று ஒருவர் வந்தாரே, அவரைத்தானே சொல்கிறீர்கள்? பரவாயில்லையே, நல்ல ஞாபக சக்தி தான். அவரேதான். அவர் கொடுத்த இந்த பொற்காசு பொதியை கோவில் அதிகாரியிடம் கொடுக்கலாம் என்று சென்றேன். ஆனால் தற்போது அவருக்கு இருக்கும் நிறைய வேலைகளில் இதை வாங்க மறுத்துவிட்டார். இன்னும் 4-5 நாட்களில் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார். என்ன செய்வது? பெருந்தொகை ஆயிற்றே. அதனால் என்னிடமே இப்போதைக்கு இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார். அடியேனோ இன்றோ அல்லது நாளையோ மாதவனுக்கு வேறொரு பெண் விஷயமாக வெளியூர் சென்று வரலாம் என்று இருக்கிறேன். இன்னும் சில காரியங்களும் இருக்கிறது. அநேகமாக மேகவல்லியும் குழந்தைகளும் கூட என்னுடன் வருவார்கள். நீ இந்த பொற்காசு பொதியை பத்திரமாக வைத்துக்கொள். நான் ஊரில் இல்லாத சமயத்தில் கோவில் அதிகாரி வந்தாலோ அல்லது அவர் சொல்லி ஆள் வந்தாலோ இந்த தொகையை அவரிடம் சேர்த்துவிடு. இதை உன் அறையில் பத்திரமாக வைத்துக்கொள். ஆகட்டும் சுவாமி. வெங்கடா, உன் 3 புலியையும் கட்டி போட்டு விட்டேன். இனிமேல் என் நாட்டை நீ வெட்டவே முடியாது. எனக்குத்தான் வெற்றி. போக்கா, நீதானே சொன்னாய் புலியைத்தான் எப்போதும் தோற்கடிக்க முடியாதென்று. நீயே புலியாக இரு என்று. அதனால்தான் நான் புலியாய் இருந்தேன். இல்லை என்றால் நான் ஆடாகவே இருந்திருப்பேன். சரி, போன தடவை ஆடாக இருந்துதானே தோற்று போனாய். பிறகு என்ன?
ஆடாக இருந்தாலும் சரி புலியாக இருந்தாலும் சரி வெற்றி பெற இது இது வேண்டும். அப்படியானால் எனக்கு மூளை இல்லை என்கிறாயா? ஆமாம். போடி பொல்லாத மூளை. ஏய், போடி கீடி என்று டீ போட்டு பேசினாய் 2 போடுவேன் பார்த்துக்கொள். அப்படித்தான் சொல்லுவேன். நீ என்னை ஏமாற்றி வெற்றி பெற்று விட்டாய். இனிமேல் நான் விளையாடவே வரமாட்டேன், போ. என்ன சத்தம் இங்கே? அம்மா, இவள் என்னை ஏமாற்றி விளையாடி இருக்கிறாள் அம்மா. என்னடி? என்னடா, என்ன ஆயிற்று? எப்போது பார்த்தாலும் இவளே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறாள். ஏமாற்றி விளையாடி என்னை தோற்கடித்து விடுகிறாள் அம்மா. என்னடி தஞ்சா இது? எப்பொழுது பார்த்தாலும் இவனை அழ வைத்துக் கொண்டே இருக்கிறாய். அம்மா, அவன் தோற்றால் நான் என்ன செய்ய முடியும்? இவன் உன் தம்பி தானே, இவனை அரவணைத்துக் கொண்டு போக கூடாதா? ஒரு தடவை இவனை வெற்றி பெறவிட்டால் தான் என்னவாம்? அதெல்லாம் முடியாது. போட்டி என்று வந்துவிட்டால் போட்டிதான். அது தம்பியாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி. ஆமா, எனக்கு வேறு வேலை இல்லை பார். உன்னோடு உட்கார்ந்து கொண்டு போட்டி போடுவதற்கு. என்னவோ சகுனி போல் பகடை உருட்டி நாட்டையே வெற்றி பெற்றார் போல் பேசுகிறாயே. குழந்தைதானே இவன், இவனோடு போய் போட்டி போடலாமா? பெரிய போட்டி. வேங்கடா, அவளோடு இனிமேல் நீ விளையாட வேண்டாம். ஏமாற்றி விளையாடுகிறாள். ஏய், வேண்டாம். சும்மா இருடி. எப்பொழுது பார்த்தாலும் 2 பேருக்கும் மகாபாரத யுத்தம் தான். வர வர அகத்தில் நீ ஒரு வேலையும் செய்வதே இல்லை. இவனோடு வம்பு பிடிப்பதே உனக்கு முழு நேர வேலையாக போய்விட்டது. உள்ளே அரிசி களைந்து நனைத்து வைத்திருக்கிறேன், எடுத்துக்கொண்டு போய் தாழ்வாரத்தில் நிழலாக உலர்த்து போ. நாளை புக்ககத்திற்கு போய் தழுகை காரியம் ஒன்றும் தெரியவில்லை என்றால் நன்றாகத்தான் பெண்ணை வளர்த்திருக்கிறாள் என்று என் தலையைத்தான் உருட்டுவார்கள். போடி, சொன்ன வேலையை செய். என்ன கௌசல்யா, குழந்தையை என்ன வேலை செய்ய சொல்கிறாய்? ஆமா, குழந்தை. வேண்டுமானால் அவளை மடியில் போட்டு கொஞ்சுங்கள். குழந்தையாம் குழந்தை. அகத்தில் ஒரு கை காரியம் கூட செய்வதில்லை. தம்பியோடு எப்போதும் சதா சர்வகாலமும் சண்டை சண்டை. 6 வருடம் கழித்து தம்பி வந்திருக்கிறானே, அவனுக்கு இதை செய்வோம் அதை செய்வோம் என்று இல்லை. ஏன் தஞ்சமா இப்படி அம்மா சொல்லும்படி வைத்துக் கொள்கிறாயே? போ, ஏதாவது ஒரு வேலையை கற்றுக்கொள். முதலில் போய் எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வா. மழை வந்துவிட போகிறது சுவாமி. ஏன்? பெண்ணை இவ்வளவு பெரிய காரியம் செய்ய சொல்லிவிட்டீர்களே. போடி, தீர்த்தம் எங்க இருக்கிறது என்று தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். என்ன வேங்கடா, நீயும் தானே வளர்ந்து விட்டாய். அக்காவுடன் சண்டை போடக்கூடாது என்று தெரியாதா உனக்கு? நான் ஒன்றும் சண்டை போடவில்லை அப்பா. தஞ்சாதான் எப்போது பார்த்தாலும் என்னை வம்பு கிழித்துக் கொண்டே இருக்கிறாள். என்னை எந்த விளையாட்டிலும் தோற்கடிக்க முடியாது என்று எப்போது பார்த்தாலும் பீற்றுக்கொண்டே இருக்கிறாள். சரி, போகட்டும், விடு. கௌசல்யா, நம் வேங்கட கிருஷ்ணனை தன் பாடசாலையில் சேர்த்துக் கொள்ள மயூரவண்ணன் ஒத்துக்கொண்டு விட்டார். அப்படியா? பார்த்தீர்களா, இவர்களது சண்டையை விலக்கவே எனக்கு சரியாக போய்விடுகிறது. நீங்கள் போன காரியம் என்னவாயிற்று என்று கூட எனக்கு கேட்க தோன்றவில்லை. மயூரவண்ணன் எப்படி சம்மதித்தார்? எல்லாம் சோமயாஜியின் கைங்கரியம்தான். அவர் பரிந்துரை செய்ததால் தான் மயூரவண்ணன் ஒத்துக்கொண்டார். இந்தாருங்கள். அப்பாடா, ஒரு பெரிய பிரச்சனை விட்டது. நீங்கள் பாட்டுக்கு அவனை 6 வருடம் படித்த பாடசாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து விட்டீர்களே. மேலே இவனை படிக்க வைக்க எங்கு அனுப்புவதென்று எனக்கு பெரிய விசாரமாக இருந்தது. எனக்கும் முதலில் அப்படித்தான் இருந்தது. அவ்வப்போது தவறு செய்து விட்டோமோ என்று கூட நான் வருந்திருக்கிறேன். பிறகுதான் நீ ஒரு முறை ராமானுஜனின் ஆச்சாரியனை போய் பார்க்கலாமே என்று சொன்னது சரியாக பட்டது. சோமயாஜி நமக்கு நன்கு பரிச்சயமானவராயிற்றே, அவர் வழியே இவனை அங்கு சேர்த்து விடலாம் என்று பிறகுதான் எனக்கு தைரியமே வந்தது. சோமயாஜி சுவாமிகளுக்குத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவருக்கு மட்டும் நன்றி சொன்னால் போதாது, வேறொருவருக்கும் சொல்ல வேண்டும். என்ன குழப்புகிறீர்கள்? தெளிவாகவே சொல்கிறேன். முதலில் சோமயாஜி எவ்வளவோ சொல்லியும் மயூரவண்ணன் சுவாமிகள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. பாவம். பிறகு நமக்காக சோமயாஜி ஒரு அஸ்திரத்தை பிரயோகிக்கும்படி ஆயிற்று. அப்படி என்ன அஸ்திரத்தை பிரயோகித்தார் அவர்? மயூரவண்ணன் அவரே விரும்பித்தான் ராமானுஜனை தன் மாணாக்கனாக பாடசாலையில் சேர்த்துக் கொண்டாராம். அதற்கு பிரதியுபகாரமாக எது வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று சொல்லியிருந்தாராம். சோமயாஜி சுவாமிகள் இப்போது அதை ஞாபகப்படுத்தி ராமானுஜனுக்காக நம் வேங்கட கிருஷ்ணனை சேர்த்துக் கொள்ளச் சொல்லி கேட்கவே மயூரவண்ணன் அதற்கு ஒத்துக்கொள்ளும்படி ஆயிற்று. ஆக ராமானுஜனால் தான் நம் பிள்ளைக்கு அங்கு இடம் கிடைத்திருக்கிறது இல்லையா? ஆமாம். அந்த பிள்ளை ராமானுஜன் தான் என்னவெல்லாம் செய்கிறான். ஊருக்கெல்லாம் ஏதேதோ நல்லது செய்து கொண்டிருக்கிறான்.
பாருங்களேன், கடைசியில் நம் பிள்ளைக்கும் அவனால்தான் பாடசாலையில் இடம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதே. ரொம்பவும் சிரேஷ்டமான குடும்பம். அவர்களுக்கு சம்பந்திகளாக ஆகப் போகிறவர்கள் நிச்சயம் கொடுத்து வைத்தவர்கள்தான். சரி வாருங்கள். வேங்கடா, நீயும் வா, அமுது செய்யலாம். வாடி தஞ்சா. அவர்களை கலவரப்படுத்த வேண்டாம் என்றுதான் சொல்லவில்லை. அறிகுறிகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது இது விஷக்காய்ச்சலாக தோன்றுகிறது. உன் தந்தையோடு ஆலோசித்து நான் ஒரு உயில் எழுத நீ ஏற்பாடு செய்ய வேண்டும். கோரீசனே, எக்காலத்திலும் எக்காரணம் கொண்டும் கைவிடக்கூடாது. குரேசா, திருக்கச்சி நம்பி சுவாமிகளே, நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன குரேசா, என்னவாயிற்று? எப்பொழுதும் மலர்ந்த முகம், அதற்குகந்த வார்த்தைகள் என்று இருப்பாய். ஆனால் இன்று வாடிய முகம், வார்த்தைகளில் சோகத்தின் சுவடு. உன்னை இது போல் அடியேன் பார்த்ததில்லையே. கர்மபந்தம் சுவாமி. அடியேனின் தாய்க்கு உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. மருத்துவர் வந்து பார்த்தும் நம்பிக்கை வார்த்தைகள் ஏதும் கூறவில்லை. ஆனால் நீ மிகவும் தன்னம்பிக்கை கொண்டவனாயிற்றே குரேசா. இருப்பினும் தொப்புள் கொடி சம்பந்தமாயிற்று. அடியனுக்கு ஏதாவது ஒன்று என்றால் பதை பதைத்து ஓடி வருவார் அடியனின் தாய். அப்படிப்பட்டவள் முடங்கி போய் படுத்த படுக்கையாய் இருப்பது என் மனதை மிகவும் சங்கடப்படுத்துகிறது.